பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அல்லேலூயா. நல்லவர். இந்த 2026 ஜூன் மாதம் 9ஆம் தேதி கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார். இதோ சங்கீதம் 23 சொல்கிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இதோ ஒரு சபையில மெய்ப்பன் மிக மிக முக்கியம். இதோ ஆடுகள் சிதறுண்டு போகாதபடி அவைகள் நல்வழியிலே நாம் அவைகளை நடத்த வேண்டும் என்றால் மெய்ப்பன் நல்வழியிலே போகும்போது இதோ ஆடுகள் சிதறுண்டு போகாதபடி தேவன் நாளில் காப்பார். அல்லேலூயா. மெய்ப்பன் மிக மிக முக்கியம். இது நடத்துனர் மிக மிக முக்கியம். அதை ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு தலைவன் முக்கியம். அதுபோல நம்முடைய சபை என்பது நாம தான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பு வாலிப பிள்ளைகளே, இந்த உலகம் மிகவும் அழிவுக்குள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால், இதோ நல்ல நிலத்தில் விதை எப்படி அது 60 100 பலன் தருகிறது, அதுபோல இதோ கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு வந்து விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். இதோ இந்த நாட்களில் பார்க்கும்போது நல்ல ஒரு மெய்ப்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு மெய்ப்பனை தேவனுங்க. தாவீது எப்படியாக தேவன் தேர்ந்தெடுத்தாரோ அதுபோல நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய பாவனங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் உணர்கிறார். அதுபோல வாலிப பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்றால் மெய்ப்பன் எப்படி நல்வழியில் வாலிபர்களை நடத்துவார்களானால் அந்த சபையானது கர்த்தருக்கு நேராய் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தினால் தான் மாத்திரம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடியேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.